தனிமை என்பது ஒரு வரமா அல்லது சாபமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார். குருஜி, தனிமை வரமா சாபமா? கொஞ்சம் விளக்கி கூறுங்களேன். ஏனென்றால் நான் தனிமையில் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வேதனை அடைந்து வருகிறேன். ஒவ்வொரு நாளையும் தள்ளுவது என்பது ஒரு பெரிய யுகமாக எனக்கு இருக்கிறது. என்னை எல்லோரும் அனாதையாக்கி விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது என்று அவர் கேள்வி கேட்கிறார். ஒருவர் தனிமையில் இருந்தாலோ தனிமையாக வசித்தாலோ மக்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், அவர் வேதனையோடு வாழ்ந்து வருகிறார், அவர் செய்த பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கிறார், அவருக்கு அது ஒரு சாபம் என்று அவரை பரிதாபமாக பார்க்கிறார்கள், ஏளனமாக பார்க்கிறார்கள். தனிமையில் இருப்பது என்பது ஏதோ ஒரு பெரிய பாவச் செயல் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், இல்லையா? அவரை பார்ப்பது, பரிதாபமாக பார்ப்பது, அவரை பற்றி பேசுவது எல்லாமே மக்களின் மனதில் எல்லாமே எதிர்மறை எண்ணங்களாக தான் இருக்கிறது தவிர நேர்மறை எண்ணங்கள் இல்லை. தனிமை என்பது சாபம் அல்ல, ஒரு அற்புதமான வரம், இறைவனால் தரப்பட்ட வரம். என்ன குருஜி நீங்க தனிமையை போய் வரம் என்று? ஆமாம், நீங்கள் பிறக்கும் போது தனிமையாக தானே பிறந்தீர்கள், இறக்கும் போது தனிமையாக தானே இறக்கப் போகிறீர்கள். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் உறவுகளோடு வாழ்கிறீர்கள், இல்லையா? இந்த உறவுகள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை தருகிறது, சில நேரங்களில் சந்தோஷத்தை தருகிறது, சில நேரங்களில் துக்கத்தை தருகிறது, துயரத்தை தருகிறது. அது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகளோடு தான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள், இல்லையா? இந்த உறவுகளை சார்ந்துதான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆனால் இந்த உறவுகள் உங்களோடு இருக்கும் வரை உங்களிடம் இருக்கின்ற திறமைகளோ, ஆற்றல்களோ, மகத்துவமோ, மகிமையோ வெளியே வரவே வராது. அது உள்ளுக்குள்ளேயே ஆழமாக புதைக்கப்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு நாளும் உணர்ச்சிகளுடைய, உணர்வுகளுடைய கொந்தளிப்பில் வாழ்கிறீர்கள். தனிமை என்பது ஒரு அற்புதமான வரம். நீங்கள் பிறப்பில் இருந்து பெற்றோர்களோடு வாழ்கிறீர்கள், அதற்கடுத்தது திருமணம், மனைவியோடு வாழ்கிறீர்கள், மனைவிக்காக வாழ்கிறீர்கள், அப்புறம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு என்று வாழ்கிறீர்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பேரன் பேத்திகளுக்காக வாழ்கிறீர்கள். கடைசி காலங்களில் உங்களுக்காக என்று நீங்கள் வாழ்ந்த சில நாட்களை சொல்லுங்கள், சில மாதங்களை சொல்லுங்கள், பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அப்போ இறைவன் உங்களுக்குள்ள இருக்கின்ற ஏதோ திறமைகளை, ஆற்றல்களை, சாதனைகளை, வெற்றிகளை கொண்டு வருவதற்காக தான் இந்த உறவுகளை எல்லாம் பிரித்து வைத்து
உங்களை தனிமைப்படுத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலக வரலாற்றில் புரட்டி பார்த்தால் சிறையில் தனிமையில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் தான் பல்வேறு சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருந்த போதுதான் அற்புதமான கவிதை நூல்களையும் அற்புதமான கடிதங்களையும் அவர் எழுதினார். இன்று வரைக்கும் காலத்தால் கரைந்து போக முடியாத தத்துவார்த்தம் மிக்க, கவிதை நயம் மிக்க அந்த கவிதைகளையும் கடிதங்களையும் படித்து பார்த்தால் கரையாத கண்ணிற்கு கூட கண்ணீர் வரும். அது எப்படி வந்தது? தனிமையில் இருக்கும்போது தான். உலகமே மோசமாக பார்க்கப்பட்ட ஹிட்லர் அவனை சிறையில் அடைத்த போது அவன் சிறையில் இருந்தே ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதினான். மெயின் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு புத்தகம். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை, கற்பனைகளை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை எழுதி அதில் அவனுடைய வாழ்க்கை வரலாறையும் உள்ளே நுழைத்து எழுதியிருக்கிறான். இன்று வரைக்கும் அந்த நூல் பேசப்படும் நூலாக இருக்கிறது. அதே போல டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கவிதைகள் அடங்கிய, நாடகங்கள் அடங்கிய நூல்களை எழுதினார். அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இவர்கள் எல்லாம் சிறையில் இருந்த போது எழுதிய நூல்கள் காலத்தால் மறக்க முடியாது. அவர்களுக்குள் இருந்த அந்த ஆற்றல்களை, திறமைகளை, வெற்றிகளை, சாதனைகளை தனிமையில் இருக்கும் போதுதான் இறைவன் அதை வெளிக்கொண்டு வருகிறார். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய தத்துவ பாடல்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி எங்கேயோ தனிமையான இடத்தில் அமர்ந்துதான் அருமையான பாடல்களை எழுதுவார். காமராசன் அவர்கள் தனிமையில் இருந்துதான் பாடல்களை எழுதுவார். இவர்கள் தனிமையில் இருப்பது இறைவன் அவர்களுக்கு ஒரு அரவணைப்பை தருகிறான், ஆறுதலை தருகிறான், ஊக்குவிக்கிறான், உற்சாகப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட பாடல்கள் தேசிய விருது வாங்கிய பாடல்கள். நான் காமராசன் எல்லாம். அப்போ தனிமை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் அல்ல, வரம். அந்த வரத்தை எதற்காக தருகிறான்? நமக்கு ஏதோ டென்ஷன் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? என்னை தனிமையில் சிறிது நேரம் விடுங்கள், என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறுகிறோம் இல்லையா? தனிமையில் இருக்கும் போதுதான் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும், ஆத்ம விசாரணை செய்ய முடியும். நாம் யார்? எதற்காக வந்தோம்? என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் மறைந்த பிற்பாடு இந்த உலகத்திற்கு எதை தரப்போகிறோம்? இந்த உலகம் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தனிமையில் இருக்கும் போதுதான் அந்த சிந்தனையே உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இறைவன் உங்களுக்கு தனிமையில் தந்தது அவனையே நினைத்துக் கொண்டிருப்பது, அவன் புகழ் பாடிக்கொண்டிருப்பது, அவன் காலடியில் சரணமடைவது, அவனை தேடி கண்டுபிடிப்பது, அவனோடு சென்று ஐக்கியமாகுவது. இதற்கு தான் இறைவன் தனிமையை தருகிறான். இது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேனே, நான் கஷ்டப்படுகிறேனே, கவலைப்படுகிறேனே, என்னை எல்லோரும் அனாதியாக்கி விட்டார்களே, என்னை எல்லோரும் ஓரங்கட்டி விட்டார்களே, இந்த உறவுகள் எல்லாம் உங்களோடு கடைசி வரை வரப்போவது இல்லை. இந்த உறவுகள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து கொண்டு மேல் உலகம் வரப்போவதில்லை. இந்த உறவுகள் எல்லாம் உங்களை இறைவனை உணர செய்ய போவதில்லை, இறைவனிடம் கொண்டு சேர்க்கப் போவதில்லை. எப்போது தனிமையில் இருக்கிறீர்களோ
அப்போது உங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், மகத்துவங்கள், மகிமைகள் வெளிவரும். தியானம் என்பதே தனிமையில் இருப்பதுதான். ஓசை அவர்கள் சொல்லுவார்கள், நான் எவ்வளவு நேரம் தனிமையில் இருக்கிறேனோ 7 ஆண்டுகள் அவர் டார்க் ரூம் என்று சொல்லக்கூடிய, அண்டர் கிரவுண்ட்ல டார்க் ரூம் என்று சொல்லக்கூடிய இருட்டறையிலே 7 ஆண்டுகள் அவர் தனிமையில் இருந்தார். அந்த 7 ஆண்டுகளில் அவர் தனிமையில் இருந்த போது அவர் மனதில் உதித்த எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்து குவியல்கள் இவையெல்லாம் புத்தகங்களாக வெளிவந்தன. இன்று அது மக்களிடையே ஒரு மாபெரும் வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் உணரச் செய்கின்ற, உணர்த்துகின்ற, சம்மட்டியால் அடிக்கின்ற அந்த எழுத்துக்கள். ஓசேவனுடைய புத்தகத்தை படித்தவன் ஞானம் பெற்றவனாவான், புத்தனாக மாறிவிடுவான். தனிமையில் இருக்கும் போதுதான் எல்லாமே கிடைக்கும். ஈரா குகையிலே தனிமையில் இருந்ததுதான் நபிகள் நாயகம் தன் வார்த்தைகளால் வெளியிடப்பட்ட அற்புதமான மறைநூல் குர்ஆன். ஜெருசலேம் குகையிலே தனிமையில் இருந்ததுதான் இயேசு பிரானுடைய புனித வார்த்தைகள். அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, விவிலியம் என்று பல பேராக அழைக்கப்படுகிறது. எல்லோரும் தனிமையில் இருந்த போதுதான் அவர்கள் ஞானம் அடைந்தார்கள், இறைவனை கண்டார்கள், இறைவனோடு போய் சேர்ந்தார்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் படுப்பதற்கு முன் தனிமையில் இருந்து அந்த தனிமையை ரசித்து பாருங்கள். அதை, அந்த அமிர்தத்தை பருகி பாருங்கள். படிப்படியாக ஞானம் உங்கள் வளர ஆரம்பிக்கும், நீங்களும் ஞானி ஆவீர்கள். ஆகவே தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, ஒரு வரம்.